காரணமே வந்து என்னோட 2 மகள்கள் தான். அம்மா, அப்பா இந்த கார்டு விட்டுட்ட பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா. என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்கிறாங்க. நான் வந்து 25 வருஷமா சினிமாவில் போராடி இருக்கேன். எப்படியாவது நடிகர் ஆகணும், எப்படியாவது 99ல இருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட கனவுகளை துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க போனாலும் என்னன்னா பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து கேட்டு கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஆனா என்னால பணம் கொடுக்க முடியும். அப்ப ஆனா ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டுல கூட எல்லாம் ஒய்ஃப் எல்லாமே சொன்னாங்க, ஏன் கொடுத்துதான் ட்ரை பண்ணேன்னாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயா நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு செலவும் நான் பாத்துக்கிறேன், நான் ஃப்ரீயா நடிச்சு தர்றேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியா கொடுக்கல. கூப்பிட்டு காவேரி காலம் வந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துருவேன், வந்து நண்பர்களை பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி, நானும் சுத்தி பார்த்தேன், அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாயி போதுட்டா உடம்பாலையும் ஒர்க் பண்ண முடியல, வெளியே வந்துட்டு ஒரு சூழ்நிலை. சரி, ஓகே, ஊருக்கு கிளம்பலாம், எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வந்து ஊர்ல செட்டில் பண்ணிட்டு போலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க, வந்துட்டு போலாங்க, ஒரு சாப்பிட்டு எடுக்கிறாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்க கூடாது? சரி, எவ்வளவுக்கு எடுக்கலாம்? ஒரு 15 லட்சம் எடுக்கலாம். அப்ப நான் ஒரு கணக்கு பண்றேன். சரி, ஓகே, 15 லட்சம் நம்ம ஃபேமிலி வந்து ஸ்டபிள் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்துக்கான ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு ப்ரொடக்ஷன் பத்தி பெருசா நாலேஜ் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி உள்ள இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது. 15 லட்சத்துக்குள்ள படம் பண்ண முடியாது, காலை வச்சுட்டோம், பின்வாங்க மாட்டேன். அது என்னோட சின்ன விஷயம். ஒவ்வொன்னா குவாலிட்டி. இந்த கலைத்தாய் அந்த யாகத்துல வந்து கலைத்தாயோட யாகத்துல எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன். நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள்கள் வந்து, அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், அம்மா என்னம்மா 15 லட்சம் எல்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏத்துக்கிறாடி ஒரு பிரச்சனை இல்ல, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மள ஹீரோவா ஏத்துக்கிறான பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது, ஓடல, ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப். அப்புறம் ஒன்னா போட மொத்தமா போட்டு, அம்மா என்னம்மா என்னால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து. அம்மா எல்லாமா மொத்தமா போட்டு என்னம்மா நம்ம கிட்ட, அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், கீழ இருந்தாரு மேல வந்தோம், நீ நில்லுப்பா, இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவப்பா, அதுக்காக பாக்குறோம்மா. அம்மா திரும்பவும் சொல்றேம்மா, ஐ லவ் யூ. ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் பலம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான் அவன். இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறன்றது என்னால நம்பவே முடியல. எங்க வீட்டுல எல்லாரும் வந்து இங்க நிறைய பேர் கேட்டாங்க, என் வீட்டுல கூப்பிடலன்னு. என் மகள்கள் ஒரே வாசனை, நான் தியேட்டர்ல உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க. சிவாடி செந்தில் சார், டைகர் சக்கரவர்த்தி சார், நிறைய பேர் எல்லாருமே, அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்க மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க, படம் வர்ற சேர்றவங்க சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்றாங்கல்ல டெக்னீஷியன்ஸ், அந்த வழிகளை நான் பார்த்தவனா. ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஓகே கிடையாதுங்க.
இந்த லைட் மேன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் பாத்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான். ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது. ஒரு லாபம் வருது, அந்த லாபத்திலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. இன்னைக்கு நான் என்ன சொன்னா, ஸ்டார்ட் பண்ற இந்த படத்தை, பட் அது நம்பிக்கையில தான் சொல்றேன், நடக்குமா நடக்கலாம்னு தெரியல, இயற்கையை தான் பாத்துக்கணும். இந்த படத்துல இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானு தெரியல, இயற்கை தான் பண்ணணும். வந்தால் இனிமேல் OPRP ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலயும் வர்ற லாபத்துல 50% வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும். அததான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்ல, அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா. இப்ப அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா, அவர் வந்து அவரை 200 ரூபாய் கொடுத்து பார்ப்பாங்க, என்ன யாரு 200 ரூபாய் கொடுத்து பார்ப்பாங்க, புரியுதுங்களா. அப்ப அந்த இடத்துல வந்து 200 ரூபாய் கொடுத்து என்னை பார்க்க மாட்டேன், சின்ன படம் தோல்வி தானே அடையும். அப்ப அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சு பாருங்க, அங்க போற கூட்டம் அதே கூட்டம் இங்க வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நார்மலா படம் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும். அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும். அந்த போக்குறது பாத்தீங்கன்னா இப்ப வந்து சினிமா யாரு பாக்குறாங்க அப்படின்னா, அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்து போறாங்க. மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்றாங்க. ஏன்னா 200 ரூபாய் டிக்கெட், 4 பேர் போனா 800 ரூபாய், அதுல உள்ள போன ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் வந்துடும், அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அப்ப லோயர் கிளாஸ்ல இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்கறதே கிடையாது. வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும், போகாது இல்ல. சோ முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்ட, அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல, பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, இந்த 50 ரூபாய் டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாவே கேட்கிறேன், நான் கலை பிச்சையா கேட்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராம, ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வர முடியாம துடிக்கிற மாதிரி துடிக்கிறாங்க. அவ்வளவு படங்கள் வெளியே இருக்கு. அவங்கள எப்ப வர்றது வெளியே கேட்டா, ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இப்ப தலை படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூர்யா சார் படம் வருது. இது இப்ப இடையில நாங்க எப்பதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது, எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்றாங்க, அது எங்கேயே படி ஒரு நடக்க மாட்டேங்குத. எல்லாருமே வந்து வந்து நீங்க டிக்கெட் விலையை போறீங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க நினைச்சா ஒரு படம் பார்க்கணும்னா ஃபாரின்ல போய் தனி பிளைட்லோட போய் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்கு. ஆனால் ஏழை எளிய மக்கள் மன உளைச்சல் தீர்க்கிறது எங்க போவாங்க, படம் பார்க்க வழி இல்லையே. மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்க குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்க. ஏதாவது தவறா பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த குரல் அங்க கேட்குமா அப்படின்னு தெரியல, கேட்டு இதற்கு நீங்க வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பதில் அளிச்சால் மட்டுமே இங்க மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும், கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்புகளை அனைவருக்கும் நன்றி கூறி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜ்ல இருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனா கேரக்டர்ன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
சோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். உள்ள போறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போர்ட்ரே தி கேரக்டர் எல்லாமே எனக்கு கத்து கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸான ஒரு டீடைல்ஸ் நீங்க எனக்கு கத்து கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் a நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனா நீங்களும் இதுல ஒரு நியூன்றது அவ்வளவு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நாங்க என்ன பண்ணுன்றது என்னை விட பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து எனக்கு நடிச்சு கத்து கொடுத்தீங்க. அண்ட் and I just want to say thank you so much for the opportunity, everyone, all the dignitaries என்ன மென்ஷன் பண்ணதுக்கும், all the media representatives, everyone ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப thank you. கட்ஸ் படத்துக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் உங்க சப்போர்ட் கொடுங்க. thank you so much. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேரு, அதாவது எனக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் நிறைய வகுத்த பாதையில தான் நான் இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின்படி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அதனால அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து, இப்ப சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டரா இருந்தாலும் அந்த கேரக்டர்ல இருக்கேன்னு. அவங்க சொல்லி கொடுத்ததுதான் அதை மைண்ட்ல இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணும்ன்றது என்னுடைய மைண்ட்ல இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். சோ அதனால எனக்கு சகோதர சகோதரிகள் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கல, ஏன்னா திருவேற்காடுல இருந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க எல்லார்கிட்டயும். அதனால ட்ரெய்லரை பத்தி பேசுறதுக்கு தெரியல எனக்கு, ஏன்னா பார்த்தாதான் நான் சொல்ல முடியும். ஆனா தம்பி, அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனா நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த மாதிரி புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க நிச்சயமா வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்க, வரவேற்பீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவரு கஷ்டப்பட்டது. ஏமாற்றங்கள் நிறைய ஏமாத்திட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பார்த்திருக்கேன். முதல் நாள் ஷூட் போவேன், அடுத்த நாள் போனா அந்த இயக்குனர் இருக்க மாட்டாரு. என்ன தம்பி, என்ன இல்லம்மா அது. ஆனா யார் மேலயும் வந்து அவர் குத்தம் சொல்ல மாட்டாரு. அதுதான் இல்லம்மா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்கம்மா அவ்வளவுதான் அப்படின்னுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க வருத்தப்படாதீங்க, ஒருவேளை கதாநாயகன் ப்ரொடியூசர் இல்லாம இயக்குனர்ன்ற பேரும் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காரு. அதனால நீங்க கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. அதுதான் வந்து சிறப்பு. இல்லைன்னா அந்த இயக்குனருங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்காது தம்பிக்கு. சோ அதனால அப்புறம் என்ன புக் பண்ணும் போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. நான் சொன்னேன் யாரு நடிக்கிறாங்க அப்படின்னு. புதுசுமா, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் புதுசா வந்தேன். சோ அதனால புதுசா நடிக்கிறவங்க கூட எல்லாம் வந்து நடிக்க கூடாது, அவங்க எப்படி அப்படிலாம் கிடையாது. என்னுடைய எண்ணம் அப்படியே கிடையாது. அவங்க எப்படி பண்றாங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தத என்னால முடிஞ்சது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே போகும்போதே பொன்னேரியில வந்து ராத்திரி ஷூட். நான் மேக்சிமம் ராத்திரி ஷூட்ல எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்றது இல்ல, ஏன்னா வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியல. சோ அதனால என்ன பண்ணேன்னா, இல்ல அன்னைக்கு புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து லேட் நைட்டு தான்மா 2 to 2 போறாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே வர. ஏன்னா படம் அதுவும் ஹீரோவுக்கு மதர் ரோலு, புதுசா வரக்கூடிய ஒருத்தர், அவரால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு பார்த்தா மழையில நனைகிற சீன். எப்போ ராத்திரி 12:30 மணிக்கு. எனக்கு அந்த மழையில நனைகிற சீன் சொல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா மழையில நனைகிற சீன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போலாம். ஒண்ணுமே சொல்லல. என்னப்பா மழையில ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்லலையாம்மா அவங்க, ஐயோ சாரிம்மா அத்தனை சாரி. நான் கார்ல கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல தம்பி, வந்துட்டோம் நடிச்சிட்டோம். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, நடிச்சிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே முதல்ல நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு. அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் வந்து இந்த தம்பி நடிக்கும் போது அந்த ஒரு மழை சீன்ல நான் அவர் செத்து போற மாதிரி ஒரு சீனு. அதுல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து ஒரு புதுசா வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல.
ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பா அந்த அளவுக்கு அந்த வந்து அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது, தன்னால அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்ட்டு நினைச்சு அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. உண்மையா ஒரு மகன்னா மகன் மாதிரியே நடிச்சிருக்காரு. சோ அதனால உண்மையா நான் அதுல வந்து நடிக்கும் போது எனக்கு அவரு மகனா நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. உண்மையா நானும் அவரும் வந்து அம்மா பிள்ளையா தான் வாழ்ந்தோம். அதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவருடைய எனக்கு டைட்டில் வந்து முந்தா நேத்து தான் வந்து தானு அண்ணா தான் வந்து டைட்டில் வந்து ஓபன் பண்ணாரு. அப்போ நான் படம் அப்பதான் எனக்கு டைட்டிலே தெரியும். ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது. அப்ப டைட்டில் பார்த்த உடனே தம்பி வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு வாட்ஸ்அப்ல, அம்மா இது மாதிரி தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கட்ஸ். அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆசாமி யாருன்னா ரங்கராஜ் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த சினிமா மேல இருக்கிற ஆர்வத்துல தன்னுடைய என்ன சொல்றது அவ்வளவு கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு நான் போன் பண்ணேங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. போன மாசம் எல்லாம் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணுவேன். எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்ல அது கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன். தம்பிக்கு 2 மாசமா போன் பண்றேன், போனே எடுக்கல. எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன என் மேல ஏதாவது வருத்தமா கோவமா, என்னாச்சு, என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா, ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து அன்னைக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இல்ல வந்து படம் ரிலீஸ்க்காக தான் நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன், அதனாலதான் உங்க போன் எடுக்கல, சாரி தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, இப்ப வந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி தானு அண்ணன் கிட்ட போயிட்டு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னோடனே, ஓ இதுக்காக தானப்பா, நீ அதெல்லாம் கவலையே படாத, நிச்சயமா ஒரே ஒரு விஷயம்ப்பா, நம்ம இந்த இடத்துல வந்து சாதிக்கணுங்கிற விஷயம் இருந்தா தான் கடவுள் வந்து நம்மள இங்க கூட்டிட்டு வருவாரு. இல்லைன்னா வேற ஏதாவது நீ ஒர்க் பண்ற இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே ஹாயா இருந்திருக்கலாமே, இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால நிச்சயமா உன்னுடைய அந்த டெடிகேஷனுக்கு அந்த சின்சியர் ஒர்க்குக்கு நீ அந்த தொழில் மேல வச்சிருக்கிற பக்திக்கு கண்டிப்பா நீ நிச்சயமா நல்லா வருவே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரும் அவருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு நேம் கட்ஸ். உண்மையிலேயே அவர் ரொம்ப கட்ஸானவர் தான். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அந்த பிள்ளைய நிச்சயமா நீங்க உங்களுடைய எழுத்து உங்க கையில தான் இருக்கு, எல்லாமே உங்க கையால் அவரை வந்து இன்னும் மேன்மேலும், அதாவது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பிய உயர்த்தி விடணும்னு உங்ககிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த ரங்கராஜ் சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அண்ட் இந்த படத்துல 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 சாங்ஸுமே ரங்கராஜ் சார் தான் லிரிக்ஸ் எழுதினது. ஸோ அதுவும் அவர் தான் பண்ணது. ஸோ நல்லா வந்திருக்கு. அண்ட் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டட் டேரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க, பார்த்து நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திரைப்படக்குழு மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், அப்புறம் இங்கே உட்கார்ந்திருக்க இந்த அரங்கத்தை அலங்கரிக்கும் என் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர், டைரக்டர் மற்றும் நடிகர் அவர் என்னோட நண்பர் ரங்கராஜ். அவருக்கு வந்து சினிமா மேல பயங்கரமான ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசைன்னு சொல்லலாம். அந்த அளவு கடந்த ஆசையை சும்மா வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அளவு அதிகமா ஒரு போராட்டத்தை போட்டு அது கூடுதல் கொஞ்சம் திறமையை சேர்த்துக்கிட்டாரு. நிறைய அவமானங்கள், இந்த சினிமாவுக்கு வர்றது நிறைய அவமானங்கள், பரிதவிப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவோட வெற்றி வந்து வெற்றின்னு ஒரு சினிமாவில் ஒரு பேச்சு இருக்கு. இந்த மேடைக்கு வந்துட்டாலே என்ன பொறுத்த வரைக்கும் அது வெற்றி. ஸோ அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த வியாபாரங்கள், பணம், பரிசு, பாராட்டு, அது ரெண்டாவது வந்து சேர்ந்து வரும். ஆனா இங்க வந்ததே பெரிய விஷயம். சோ அவரை தான் நான் முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற விருந்தினர்கள், ஜாக்வார் சார், துரை அண்ணன், அப்புறம் என்னோட நண்பர் டைகர் சக்கரவர்த்தி, கோகுலன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜோஸ், அப்புறம் அம்மா ஸ்ரீலகா மேம், அப்புறம் ஸ்ருதி, எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்றுக்கிறேன். எனக்கு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். என்னன்னா சினிமா எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்.
இன்னைக்கு வந்து ரங்கராஜ் கன்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் கன்ஸ். ஆசைங்கிறது மட்டும்தான் சினிமா உள்ள நம்ம கொண்டு வரும். அதுக்கப்புறம் உழைப்பு, போராட்டம் எல்லாமே வேற. ஆனா அந்த ஆசையை வந்து அடைய விடாம தடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் பயம். என்னால முடியுமான்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா யாராலையும் முன்னெடுக்க முடியாது. அந்த பயத்தை மட்டும் ஒழிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் அந்த பயம் ஒழியணும்னா கொஞ்சம் போராட்டம் வேணும், நம்பிக்கை வேணும். பிளஸ் வந்து நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கணும், என்னால முடியுமான்னு. அந்த என்னால முடியும்னு நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா எல்லாராலையும் சினிமா எடுக்க முடியும். இந்த மேடைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பயத்தை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. பயப்படாம இருந்தோம்னா எல்லாரும் சினிமாவில் ஜெயிக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி சினிமா வரும்போது எல்லாரும் கேக்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு. சோ சினிமா எடுக்கிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்கணும். எல்லாருக்கும் வந்து ஒரு நடிகர் அல்ல ஒரு வெற்றி படத்தை தான் எடுக்கணும்னு ஆசை, எங்களுக்கும் அதுதான். ஆனா நாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கும்போது அந்த ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை உடைக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த படத்தோட வெற்றி தான். இந்த படம் இல்லை, இது மாதிரி ஒரு 100 நல்ல சினிமாக்கள் வரணும். அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தான். இந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு இந்த ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ட்ரெய்லர் பாட்டுல வந்து ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். பிளஸ் இப்போ நாங்க எல்லாம் பேச போற அந்த விருதுநர்களோட பாராட்டு இந்த படத்தை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போக நம்புறேன். ரொம்ப நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எதிரே அமைந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்துல இயக்குநர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்லை. அந்த விஷயத்துல ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரிச்சு அது இயக்கி நடிச்சிருக்கிறாரு. 4 கேரக்டர் நீ கண்டிப்பா போய் பார்க்கணும். தியேட்டர்ல எழுத நல்ல ரிவ்யூ எழுதுங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலமா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்க இருக்காங்க பெப்சி யூனியன்ல. அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் போயிடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பு சங்கத்துல யாரெல்லாம் உறுப்பினராகிறோ அவங்களுக்கு மட்டும் அந்த வாழ்வாதாரம் இருக்கும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பழமை சங்கம் அது. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த சினிமால தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சரி, தமிழக துணை முதல்வர் வந்து சினிமால தான் வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்திருப்போம். ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கிருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னு கேட்பாரு. இல்ல தம்பி, 10 ரூபா கூலி கேட்டோம், அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. உன இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயல்க, இவனுங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்கள் இல்லை, கண்டிப்பா அது கேள்விக்குறியா இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியை அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்க வந்து பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாவான் தின்ன காலியாவன். இளைஞர்கள், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைமுறையும் சரி. பாருங்களேன், பாகவதர் ஒரு நடிகன் இருந்தாரு, அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் ஒரு நடிகன் இருந்தாரு, அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தாரு. இப்ப இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமால வந்து ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்க வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்தையும் சங்கங்கள், இப்ப நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டேன். உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகியும் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி
கோலமாலு கோகிலான்னு ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்ப்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்கு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல எண்ணணும். பல இளைஞர்கள் ஓடி வருவாங்க. அதை என் பணம் என்னத்துக்குது. கடைசியில எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணத்துக்கு துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அது என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்ப்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞரும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான். அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாட வாழான், கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்ப சாக வேண்டாம், விலகிக் கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெயஹிந்த். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றிகள் வணக்கம் சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன். கட்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம். மிக மிக அற்புதம். ஒரு கைத்தட்டலாம் நினைக்கிறேன். வேகமா கைத்தட்டு. ஏன்னா அது உடம்புக்கும் நல்லது, உள்ளத்துக்கு நல்லது. ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நம்ம பாக்குறோம். ஆனா அவர் பார்த்தா சாந்தமா இருக்காரு. பார்த்தா அந்த வாயில அருவாளை கட்டிட்டு வேட்டியை தூக்கிட்டு திரும்பின ஒரு ஸ்டைல் சூப்பர். பிரமாமா பண்ணிருக்காரு. அவரே டைரக்டர், அவரே தயாரிப்பாளர். மிக மிக அற்புதமா பண்ணிருக்காரு. அப்புறம் இஸ்மாயில் அவர்கள் வருஷத்துல ஒரு 2 படம் ரிலீஸ் பண்ணுவாரு. அவர் மேடையில் உட்கார்ந்துருக்காரு. எங்க கில்டு செக்ரட்டரி துரை அவர்கள் மற்றும் மேடையில் இருக்க அனைத்து பிரிவுகளும், எங்க அன்பு சகோதரி ஸ்ரீரகம் சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்க வந்து இந்த படத்தை பெருசா கொண்டு போனோம். நிச்சயமா உங்களால மட்டும் தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அழைத்தது வந்து ஸ்ரீமதினு ஒருத்தவங்க, அவங்க தான் கூப்பிட்டு தான் எங்க ஊருக்காரவங்க. என் கூட வந்திருக்க ஜெனிபர், என் படம் ஜாகுவார்ல வந்து சிலம்ப வேறாங்கன்னு நடிக்கிற அவங்களும் என் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து. வருங்கால ஹீரோயின் அவங்களுக்கு வாழ்த்து. ஒரு சிலம்ப போயிட்டு பிரமாதமா பண்ணியிருக்காங்க. வந்தா பெருசா ட்ரெய்லர் போடும்போது மிரட்டலா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர் என்னோட அன்பு சகோதரன், அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, டயலாக் நல்லா இருந்துச்சு, பாடல் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, கேமரா நல்லா இருந்துச்சு. டோட்டலா இந்த படம் கட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம். அன்பு சகோதரி சொன்னாங்க கட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க. கட்ஸ் அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். போலித்தனமான கட்ஸ் இருக்கு, நியாயமான கட்ஸ் இருக்கு. இந்த படம் வந்து நியாயமான கட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படம் ரொம்ப நாளாச்சு நம்ம திரையில பார்த்து. ஒரு புதுமுக ஹீரோ இந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணிருக்காரு போது அவருக்கு பாராட்டணும். அதே மாதிரி ஹீரோயினி மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. இந்த படம் மிக மிக பிரமாதமா வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனமாற வேண்டேன். வேண்டிக்கிட்டே எப்பவும் சொல்ல மாட்டான். எல்லாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம். அவர் பெரியவங்களை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க எல்லாரும் தாய் தந்தையை மதிங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும். பெரியவங்களை மதிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உலகத்திலேயே இந்தியனா பிறகுதான் பெரிய விஷயம். தமிழனா பிறகு அதை விட பெரிய விஷயம். இன்னைக்கு சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டுல, சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டுல, வர்மக்கலை பிறந்தது தமிழ்நாட்டுல. ஏன் உலகமெங்கும் சுத்தாலும் மாடு அம்மானி மட்டும் தான் சொல்லுது. இப்ப அமெரிக்கால ஒரு குழந்தை பிறக்கும் வெளியே வரும்போது அம்மானி சொல்லிட்டு வந்துச்சு. ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. மேலும் மேலும் அவருக்கு சிறப்பா வரணும், ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன உண்டோ அது அத்தனையும் அந்த படத்துல வச்சிருக்காரு. நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும். அதாவது ஒரு படம் எடுக்கிறது மட்டும் பெருசு இல்ல. இந்த படத்துக்கு அப்புறம், அதாவது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடிதான் நிறைய வேலைகள் இருக்கு. அதாவது ஒரு புறநானூற்று பாடல்ல சொல்லுவாங்க, ஈன்று புறந்தெறுதல் என் தலை கடனே, சான்றோடு ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வெடுத்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே. அந்த மாதிரி இந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்ன அதை செஞ்சுட்டாரு. இனிமேல் வந்து இந்த படம் வந்து நல்லபடியா தியேட்டர்ல ஓடி அவருக்கு நல்ல அதாவது வருவாயும் தேடி தரணும், அவருக்கு புகழையும் தேடி தரணும். அந்த புகழ் வருவாய் ரெண்டுமே தேடி தர்றது வந்து நம்ம தான் தேடி தரணும்.
அவரை சான்றோன் ஆக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. நிச்சயம் நீங்க எல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பீங்க. ஏன்னா இங்க ஊடக நண்பர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகையாளர் வந்திருக்கீங்க, எல்லாருமே எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது ரிவ்யூ வைஸ் இந்த படத்துக்கு நீங்க நல்ல இதுதான் கொடுப்பீங்க. அதே மாதிரி எல்லாரும் பப்ளிக் எல்லாமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து நல்ல வருவாய் ஈட்டி தரணும். மேற்கொண்டு இந்த மாதிரி படங்கள் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த படம் வந்து டைட்டில் வைக்கிறதுக்கு அவர் வரும்போது நல்லா ஹீரோ மாதிரி இருந்தாரு. இப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுனால அவர் ஆளு கொஞ்சம் நல்லா இருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்காக அவர் என்ன சிரமப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது, என்ன ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கவே எனக்கு தெரியுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ இருக்கிற அவருடைய முகத்துக்கும் முன்னாடி இருந்த முகத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது. அவருடைய இந்த கடின உழைப்பு நிச்சயமா ஒரு நல்ல பலன் தரணும். அந்த பலன் உங்க மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணியிருந்தாலும் நிச்சயமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டை வச்சு அவருடைய திறமை என்னங்கிறது தெரியுது. நிச்சயமா அவருக்கு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படின்னு நான் அவருக்காகவும் வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்து நிச்சயம் வெற்றியடைகிறதுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது அன்பு தம்பி ரங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில வாழ்த்துக்களை தெரிவிச்சு எல்லா இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படக்குழுவினருக்கு தெரிவிச்சுக்கிற வாழ்த்துங்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி வாழ்த்து. நன்றி, வணக்கம்.